கார்த்திகை தீபம் வந்தாலே நம்ம அழகா நிறைய கோலங்கள்லாம் போட்டு வச்சு வீட்டுக்கு வெளியே தீபம் ஏற்றி வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். ஆனால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை, காற்றடிச்சா உடனே விளக்கெல்லாம் அணைஞ்சிரும். ஸோ இனி அந்த கவலை வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ காற்றடிச்சாலும் நம்ம ஏற்றி வச்ச தீபம் அணையாமல் இருக்கும். ஸோ அதை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணிக்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கார்த்திகை தீபத்தன்னைக்கு தீபம் ஏற்றி வைக்கும்போது அது அணையாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்பை வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே வந்து இந்த அகல் விளக்குக்கு வந்து பெயிண்ட் பண்ணுறத வந்து காமிச்சிருந்தேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கோல்டன் கலர் பெயிண்ட் வந்து நான் அடிச்சிருந்தேன். அதனால் இப்படி நம்ம பெயிண்ட் பண்ணி தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஆயில் லீக்கேஜ் எதுவும் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதில் வந்து ஒரு சில வந்து உள்பக்கம் மட்டும்தான் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை வெளி சைடும் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் மேபி அந்த வீடியோவில் வந்து நான் 2 சைடும் காமிக்காமல் விட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இந்த விளக்குக்கு பொறுத்தவரைக்கும் பேக் சைடும் நான் பெயிண்ட் பண்ணி தான் இருக்கேன். நான் சொன்ன மாதிரி இந்த கோல்டன் ஆர்டிஸ்ட் பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே காஞ்சிரும். அதனால நல்லா சீக்கிரம் ட்ரை ஆயிரும். ஒரு கோட் அடித்தாலே போதும், அதிகமாக அடிக்கணும் அவசியம் இல்லை. அதனால் விளக்கும் பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கும். இதில் நம்ம மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏற்றும் போது ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீபத்தன்னைக்கு நம்ம வெளியில் விளக்கெல்லாம் போடும்போது கண்டிப்பாக காற்றுல அது அணைஞ்சு போயிடும். ஸோ அது அணையாமல் இருக்கிறதுக்கான ஒரு டிப்பை பார்க்கலாம். ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே தீபம் ஏற்றும் போது நார்மலாக எப்பயும் போல் நம்ம அகல் விளக்கில் முன்பக்கமாகவே தீபம் ஏற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் காற்று அடிக்கும் போது கொண்டு போய் நம்ம தீபத்தை ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா அங்கே என்னதான் நம்ம தீபம் நல்லா திரிய தூண்டி விட்டு பெருசாக வச்சுட்டு வந்தாலுமே அது சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். அதுக்கான ஒரே ஒரு சிம்பிளான விஷயம் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக இது போல் காட்டன் வந்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பஞ்சு எடுத்துகிட்டு நம்ம இதில் வந்து நம்ம இந்த நெய் விளக்குக்கு திரிச்சு நம்ம வைப்போம் இல்லைங்களா, கீழே வந்து பெரிய சைஸ்லையாகவும் மேலே பார்த்தீங்கன்னா இது போல் அந்த திரியை வந்து சன்னமாக இப்படி உருட்டி எடுப்போம் இல்லைங்களா, இது போல் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பஞ்சை வந்து நம்ம இது போல் திரிச்சு எடுத்துக்கலாம். கீழே வந்து அந்த பஞ்சு வந்து நல்லா பெரிய சைஸாகவும் மேலே வந்து சன்னமாக இப்படி திரிச்சு எடுத்துட்டு நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டி அகல் விளக்கு தான் எடுத்திருக்கேன். இதில் இப்படி சென்டரில் வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்ற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுதான் ஒரு சின்ன ட்ரிக்கு. நம்ம இந்த இடத்துல வச்சு தீபம் ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா ஒன்று எண்ணெய் வந்து கசியும், இன்னொன்று சீக்கிரமாக அணைஞ்சு போயிடும். இது போல் சென்டர் நல்லா பெரிய சைஸில் கொஞ்சம் திரியாக வச்சுட்டு நீங்கள் தீபம் ஏற்றும் போது இது வந்து துளியாக அணையாமல் இருக்கும். இது வந்து நேற்று நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். வெளியில் வந்து ஃபேன் போட்டுட்டு நம்ம அந்த இடத்துல தீபம் ஏற்றி வச்சா கூட இது அணையாமல் எரிஞ்சிட்டே இருந்தது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோதான். நீங்கள் பஞ்சு மட்டும் வாங்கி வச்சுட்டு இது போல் திரிச்சு வச்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாதாரணமாக நல்லெண்ணெயை விட்டுக்கலாம். நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுறது எப்பவும் போலவும் நீங்கள் முன்பக்கமாக வச்சு திரி போடனாலும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து குறிப்பாக நம்ம வெளியில் தீபம் ஏற்றினா அது அணையாமல் இருக்கிறதுக்கு தான். ஏன்னா பெரும்பாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெயோட விலையும் ரொம்ப ஜாஸ்தி. 1 லிட்டரே கிட்டத்தட்ட 170 180ன்னு வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கிற சமயத்தில் நம்ம தீபத்தை வெளியில் போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளே திரும்பி வந்ததுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே அணைஞ்சு போயிருக்கும். அதுவும் காலையில் பார்த்தா எல்லா விளக்குலையுமே எண்ணெய் அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதனால் வெளியில் நம்ம ஏற்றக்கூடிய தீபத்தை மட்டும் இது போல் ட்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் அந்த தீபத்தை வந்து வெளியில் தான் நான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம வீட்டுக்கு வெளியில் தானே காற்று அதிகமாக அடிக்கும். ஸோ அதனால தான் வெளியில் ஏற்றி வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள். இப்போயும் கூட அங்கே காற்று வந்து அடிச்சுட்டு தான் இருக்குது. ஆனாலும் நம்ம திரி நல்லா நேர்வாக்கில் நல்லா பெருசாக போட்டிருக்கனால தீபம் வந்து நின்று எரியும் ஃப்ரெண்ட்ஸு. இப்போ நாங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஃபேனும் கூட இப்போ நான் போட்டு தான் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு நேராக தான் இப்போ நான் கீழே வந்து தீபத்தை ஏற்றி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பாருங்கள், இதுவே காற்று அடிச்சதுன்னா டக்குன்னு உடனே அணைஞ்சிரும். பட் நம்ம இது போல் சென்டரில் நம்ம ஏற்றிருக்கனால அந்த ஃபேன் காற்று பட்டாலும் கூட அணையாமல் அது எரிஞ்சிட்டு தான் இருக்குது பாருங்கள். அதனால தான் உங்களுக்கு ஃபேனே நான் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை காற்று ரொம்ப அதிகமாக அடிக்கும் அப்படின்னா, அதுக்குன்னு ரொம்ப அதிகமாக அடிக்கும்னு சொல்ல, ஓரளவுக்கு காற்று அடிச்சுட்டே தான் இருக்கும், அங்கே தீபமே ஏற்ற முடியாது இருக்குங்கிற பட்சத்தில் இந்த ஒரு மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தா தெரியும், அங்கே வந்து நல்லா காற்று வந்து வீசிகிட்ருக்கு. நான் பாருங்கள், விளக்கு வந்து எதுவுமே அணையலை, அப்படியே தான் எரிஞ்சிகிட்டே இருக்குது. ஸோ அதனால் தாராளமாக இந்த ஒரு ட்ரிக்கை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
என்னதான் நம்ம வீட்டுக்குள்ளே நிறையா தீபம் ஏற்றி வச்சாலும் வீட்டுக்கு வெளியே தான் நம்ம தீபங்கள் அது ஏற்றி வைப்போம். அதனால் கலர் கலராக கோலங்களையும் போட்டு நிறையா விளக்குகளை பற்ற வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த வருஷம் இந்த ஒரு ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.